பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகி தூத்துக்குடி செல்வம் சார் இணைகிறார் நம்முடன். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் பாஜகவை கடுமையாக அட்டாக் பண்ணியிருக்காரு. அதாவது திமுகவும் பாஜகவும் சேர்ந்து கொண்டு ஒரு கபட நாடகம் ஆடுகிறது, அரசியல் ஆதாய நாடகம் நடத்துகிறது அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்கிறார். இந்த அளவுக்கு கடுமையான விமர்சனத்துக்கு பாஜக உள்ளாக வேண்டிய அவசியம் என்ன? அது தமிழர்களுக்கு எதிரான நிலையிலேயே பாஜக இருக்கிறதுன்னு அளவுக்கு விஜய் குறிப்பிடுவதற்கு என்ன காரணம்? தமிழர்களுக்கு எதிராக என்னென்ன செய்கிறது பாஜக? பிளாக் அண்ட் ஒயிட் ஊடக நிர்வாகத்திற்கும் நெறியாளர் சகோதரர் திருமலை அவர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இப்போ நாம நீண்ட காலம், அதாவது அரசியல்ல மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்கள் இப்பொழுது கால் பதித்திருக்கிறார். அவருக்கு திரைப்படத்துல செல்வாக்கு மிக்கவர் இருக்கிறது நாம் மறுக்கல. வலுவான இளைஞர் கூட்டம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா திரைப்பட வணிகத்துல அவருக்குன்னு ஒரு தனி வணிகம் இருக்கிறது. கமர்ஷியலா அவர் இன்னைக்கும் வெற்றிகரமான கதாநாயகன் என்பதுல மாறுபட்ட கருத்து இல்லை. அதே நேரத்துல அரசியல்ல அவர் புதுசு. அவரை நம்பி இருக்கிற ரசிகர்கள் எல்லாமே வாக்காளர்கள் ஆயிடுவாங்களாங்கிறது தெரியாது. நீங்க கடந்த காலத்துல மக்கள் திலகம் எம்ஜிஆரோடு இவரை ஒப்பிட்டு பார்ப்பதோ அல்லது மற்ற திரைப்படத்துல செல்வாக்கோடு இருந்தவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதிலேயோ நான் உடன்படல. ஏன்னு கேட்டா மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தொடக்க காலத்தில இருந்து அவர்கள் அரசியல்ல இன்னும் சொல்ல போனீங்கன்னா 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னால பேச்சு இருக்கும் என்று திமுகவிற்கு ஒரு அடையாளத்தை தந்தவர், அல்லது திமுகவிற்கு மிகப்பெரிய வெற்றியை தந்தவர் என்கிற பெருமை மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு உண்டு. அண்ணா அவர்களை கூட இந்த கனி என்னுடைய கரங்களிலே விழாவா என்று எல்லோரும் ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த கனி என்னுடைய கரங்களிலே விழுந்தது, நான் அதை என்னுடைய இதயத்திலே வைத்துக் கொண்டேன் என்று அண்ணா அவர்களே மக்கள் திலகம் எம்ஜிஆரை புகழ்ந்து பேசினார். சரி, அது ஒரு காலகட்டம். அதுக்கு பிறகு இப்பொழுது மரியாதைக்குரிய திரைப்பட நடிகர் திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு 1.5 ஆண்டு காலம் ஆகிறது. இன்னும் அவரால் முழுமையாக அந்த கட்சியை கட்டமைக்க முடியும். கட்சிங்கிறது சார் உங்களுக்கு கிரவுண்ட் லெவல்ல இருந்து வரணும், பூத் லெவல்ல இருந்து வரணும். வாக்குச்சாவடியில் இருந்து அந்த கட்சி கட்டமைக்கப்பட்டால்தான் அந்த கட்சியை நீங்க தேர்தல் அரசியலுக்கு தயார்படுத்த முடியும். மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இன்னும் களத்துக்கே வரல. ஒரு மாநாடு நடத்தி இருக்கிறார், ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறார், ஒரு 5 நிமிடங்கள் பேசினார். தமிழக மக்களுடைய உரிமைகளுக்காக என்ன பேசிவிட்டார் என்பதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால இப்ப அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக வெர்சஸ் தாவேகா என்கிற அளவில் அந்த போட்டியை கட்டமைக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார். இல்ல, பாரதிய ஜனதா கட்சியை உங்களுக்கு தெரியும், எல்லோருக்குமே இப்ப மத்தியில 3 முறை பண்டித நேருவிற்கு பிறகு 3 முறை தொடர்ந்து பிரதமராக இருந்த பெருமைக்குரியவர் மரியாதைக்குரிய இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். நேரு அவர்களுக்காக அலகாபாத் குடும்பம் மோதிலால் நேருடைய மகன் காந்திக்கு அடக்கமாக இருந்தவர் என்கிற பெருமை இருந்தது. ஆனால் ஒரு எளிய குடும்பத்திலே பிறந்த ஒருவர் மக்களுடைய நம்பிக்கையை பெற்று 3 முறை இந்த நாட்டின் தலைமை அமைச்சராக பிரதமராக வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். இப்போ பாரதிய ஜனதா கட்சியை ஏன் குறி வைக்கிறாங்கன்னு நீங்க கேட்கறீங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, கடந்த 2019க்கு முன்னால இருந்த நிலை வேற. 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது. அந்த கூட்டணியில சிறிய கட்சிகளை எல்லாம் சேர்த்து அந்த கூட்டணி 18.5% வாக்குகள், ஏறக்குறைய 82 லட்சம் வாக்குகள் பெற்றிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய அளவிலே அனைவரையும் உற்று பார்க்க வைத்த வாக்குகள், மிக மதிக்க தகுந்த வாக்குகள். ஒருவேளை தனித்தனியா சின்ன கட்சிகளுடைய வாக்குகளை பிரித்தால் கூட ஒரு 11.5% வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சி மட்டும், தாமரை மட்டுமே பெற்றிருக்கிறது என்று எல்லோரும் பேசுகிற அளவிற்கு பார்வையாளர்கள், அரசியல் திறனாய்வாளர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய மகத்தான அது வெற்றி இலக்கை அடைந்திருக்கிறார். நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா தலைமை தாங்குகிறது. தமிழ்நாட்டிற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்குகிறது. மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பேசி ஏறக்குறைய முடிவு செய்யப்பட்ட கூட்டணி. திமுக ரொம்ப இன்டாக்டா இருக்கு, அதாவது அந்த கூட்டணி மிக இணக்கமாக இருக்கிறதுன்னு வெளியே பேசிக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்ட் பிளேயரா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் களத்துக்கு வந்த பிறகு என்ன நடந்திருக்குன்னா, சின்ன கட்சிகளுக்கு பார்கெனிங் கெப்பாசிட்டி, அதாவது இடப்பேர வலிமையை அவங்களுக்கு கூட்டி இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு தமிழக வெற்றி கழகமே கூட நாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு தருவோம்,
பவர் ஷேரிங்க்கு நாங்க ரெடியா இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஆட்சி அதிகாரத்துல பங்கு எதிர்பார்க்கிற கட்சிகள், ஒரு உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இன்னொரு பக்கத்துல காங்கிரஸ் கட்சி, நீண்ட காலத்துக்கு பிறகு 1967 இழந்த ஆட்சியை எப்படியாவது ஒரு ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெறக்கூடிய அளவிற்கு நாம ஒரு வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்திக்கிட்டா என்ன அப்படின்னு நினைப்பாங்க. அது காங்கிரசுக்கான ஒரு வாய்ப்பு. மற்ற கட்சிகளுக்கும் கூட இடை எண்ணிக்கை, எங்களுக்கு 10 தொகுதி வேண்டும், 20 தொகுதி வேண்டும் என்று கேட்டு அந்த பார்கெனிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு சின்ன கட்சிகளுக்கு கூடிடுச்சு. இன்னும் கூட அரசியலில் ஒரு நிலைத்த தன்மை, முழுமையான கூட்டணி, எல்லா கட்சிகளையும் உள்ளடக்கி நான் சொல்றேன், இந்த நிலைத்த கூட்டணி யாருக்கிட்டையாவது ஏற்பட்டிருக்கான்னு கேட்டா அது முழுமையாகல. இன்னும் கூட ஒரு தெளிவான நிலைக்கு தமிழக அரசியல் வந்துவிட்டது என்று நான் நினைக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, காலம் இருக்கிறது. 2025ஆம் ஆண்டு இறுதி வரை கூட அதற்கான கால அவகாசம் இருக்கிறது. அதனால இப்ப இன்னைக்கு கூட நீங்க பார்த்திருப்பீங்க செய்திகள்ல, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மத்திய அரசாங்கத்தை மிக கடுமையாக இப்போ விமர்சித்துட்டு வராரு. என்ன கேட்டீங்கன்னா, அந்த சமக்சர சிக்ஷா அபியான் கல்வி திட்டத்துல நிதி கொடுக்கல, இது மாநில சுயாட்சி உரிமையை பாதிக்கும், மாநிலத்தினுடைய கல்வி வளர்ச்சியை பாதிக்கும்ல சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை அவர் ஏதாவது ஒரு கட்சி தொடங்கி அந்த கட்சி தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி சேருவதற்கு வாய்ப்பு ஏற்படுமோ என்ற புதிய பார்வை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் அப்படி ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறாருன்னா அதுக்கு பாஜக தானே வழிவகுத்து கொடுத்திருக்கிறதுன்னு அர்த்தம். ஏன்னா அவரும் விடாம பிரதமர் வரும்போதெல்லாம் சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்கிறார், அந்த விமான நிலையத்தில் தான் சந்திக்கிறதுக்கு கேட்கிறார், தனியா சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கும் கேட்கல அவரு. ஆனா அதுவே கிடைக்கல. நயினா நாகேந்திரன் இப்ப சொல்றாரு, என்கிட்ட கேட்டிருந்தா கூட நான் நேரம் வாங்கி கொடுத்திருப்பேன்னு இந்த விமர்சனத்துக்கு அப்புறம் சொல்றாரு. ஏன் ஒரு தொடர்ச்சியாக முன்னாள் முதலமைச்சர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், அவரை சந்திக்கிறதுக்கு கூட ஏன் பாஜக தயங்குகிறது, இல்ல ஏன் அது ஓரம் கட்டுகிறது அப்படின்ற ஒரு இன்னொரு விஷயம், நீங்க கேட்கிற கேள்வியில இருக்கிற நியாயங்களை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அதற்கான முழுமையான பதில்கள் என்னிடத்துல இருக்கிறதா என்றால் இல்லை. யூகமான பதில்கள் என்று சொன்னால், நான் என்ன கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி முழுமையடைந்திருக்கிறது. அதே நேரத்துல அதிமுகவுக்குள்ள இன்னைக்கு அந்த உள்கட்சி தகராறு அல்லது உள்கட்சி பிரச்சனை, அவர்களுக்குள்ள இருக்கிற பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் இன்னும் இருக்கிறது. இந்த நேரத்துல ஒரு புதிய சர்ச்சைகளை உண்டாக்க வேண்டாம் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை நினைத்திருக்க கூடும். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களையோ மற்றவர்களையோ சந்தித்திருந்தால் அது ஒரு புதிய சர்ச்சையை அல்லது ஒரு புதிய அரசியல் முடிச்சுக்களை போட்டு, யூகங்களை போட்டு, இன்னும் சொல்ல போனா உங்களை போன்ற மூத்த நெறியாளர்கள் கேள்விக்கணையை தொடுப்பதற்கு நாங்கள் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி நினைத்திருக்க கூடும். அதனால சந்திக்கல. அதுக்கு மேல் உள்ள விவரங்கள் என்னிட்ட இல்ல. இன்னும் கூட அதான் நான் முதலே சொன்னது, அரசியல் இன்னும் தெளிவான நிலைக்கு வரவில்லை. அரசியல்ல 4 முனை போட்டி ஏறக்குறைய முடிவாகி இருக்கிறது. அதிமுக பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு அலைன்ஸ், ஒரு கூட்டணி, திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான கூட்டணி, மரியாதைக்குரிய நாம் தமிழர் சீமான் அவர்களுடைய தலைமையிலான ஒரு கூட்டணி. இதுல கூட நீங்க இன்னும் கூட கொஞ்சம் ஆழமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் ஒரு 4 நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் அவர்களை சந்தித்தார்கள். ஒரு துக்கம் கேட்க வேண்டும் என்கிற தமிழர்கள் பண்பாட்டின் நாகரிகம், தமிழர்கள் கடைபிடிக்கிற நாகரிகம் என்று எடுத்துக்கொண்டால் கூட ஒருவேளை அதையும் அரசியல் பார்வையாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசியல் தலைவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒவ்வொரு பாதையும் பயணமும் எல்லாமே அரசியலாகத்தான் பார்க்கப்படும். அந்த வகையில் திரு சீமான் அவர்கள் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்தது கூட அதிலே கூட ஒரு அரசியல் இருப்பதாக கூட பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாம் பேசுகிறார்கள். அதனால இந்த அரசியல் எப்படி போகும்னு தெரியல. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு அரசியல் எப்படின்னா, திராவிடம் ஆரியம் என்று ஒரு கட்டமைக்கப்பட்டு விட்டது நீண்ட காலமாக. இன்னைக்கு நீங்க திராவிடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்கே திராவிடம், எது திராவிடம்னு கேட்டா யாருக்கும் பதில் இல்ல. விஜய் தொடங்கி இருக்க கட்சியோட பேர் தமிழக வெற்றி கழகம் தான். அதனால அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. இப்ப அவர் சொல்லக்கூடிய விஷயம் கீழடியில நம்ம ஒரு ஆய்வுல ஒரு அறிக்கை கிடைத்திருக்குது. அந்த அறிக்கையை தூக்கி மூடி மறைச்சிட்டு தமிழருடைய வரலாறையும் தமிழுடைய பெருமைகளையும் மூடி மறைக்கக்கூடிய பாஜகவுக்கு ஏன் நீங்க ஒரு வழிவகுத்து கொடுத்துருக்கீங்க? அவங்க நமக்கு சோழர்கள் குறித்து பாடம் நடத்துற மாதிரி பேசிட்டு போயிருக்கிறாரு பிரதமர் அப்படின்னு ஒரு ஆதங்கத்தை சொல்றாரு. நமக்கு தெரியாதா சோழர்களை பத்தி? நீங்க யாரு பாடம் நடத்துறதுக்கு? அதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது திமுக. நீங்க சோழ பேரரசர்களுக்கு உரிய மரியாதையை செஞ்சிருந்தீங்கன்னா அவங்க இதை கையில எடுத்துக்க முடியுமான்னு கேட்கிறாரு. அது நியாயமான விஷயம். நீங்களே சொல்லிட்டீங்க, விஜய்க்கு ஒரு பெரிய
இளைஞர் பட்டாளம் வலுவாக இருக்கிறதுன்ற அடுத்த தலைமுறையும் பாஜகவை தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு களமாக விஜய் வந்திருக்கிறாரா? அது பாஜகவுக்கும் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறதா? டெமோக்ரசி மீன்ஸ் டிஸ்கஷன் தான். ஜனநாயகம் என்பதே ஆரோக்கியமான விவாதங்களை வைப்பதுதான். நீங்க தமிழர்களுடைய தொன்மையான நாகரிகம், கீழடி நாகரிகம், இங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஆழ்வார் திருநெறிக்கு பக்கத்துல ஆழ்வார்குறிச்சி, சிவகலை, இப்படிப்பட்ட கொற்கை, இந்த நாகரிகம் எல்லாம் தமிழருடைய வரலாறுகளை படித்தவர்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன், தமிழருடைய செங்கோல் டெல்லியில ஆட்சி நடத்துகிற அளவிற்கு தமிழருடைய மாண்பை, மரியாதையை உயர்த்தி பிடித்தது மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் நரேந்திர மோடி என்பதை நீங்க நினைவில் வைக்கணும். நீங்க கீழடி ஆராய்ச்சி இருக்கு பாருங்க, அகழ்வார் ஆராய்ச்சியில முழுமையாக இன்னும் கண்டுபிடிக்கப்பட வேண்டியது, கண்டுபிடிக்கப்பட்டது, அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அளவிலான இன்னும் தரவுகளை முழுமைப்படுத்தல. இவங்க கிட்ட ஒரே ஒரு விஷயம் சார், பாரதிய ஜனதா கட்சியை பிடிக்காதவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா உடனே தமிழர்களுடைய மரபு, தமிழருடைய மாண்பு அப்படின்ட்டுருவாங்க. நான் இன்னும் ஒண்ணு கேளுங்களேன், நீண்ட காலமாக ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களுக்கு சொந்தமான கச்சத்தீவு யார் காலத்துல மத்திய அரசாங்கத்துக்கு போச்சு? அதுக்கு திமுக, நான் இன்னும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன், திமுக ஏறக்குறைய ஒரு 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கு. ஏன் கச்சத்தீவை மீட்கிறதுக்கு இவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள், என்ன குரல் கொடுத்தார்கள்? ஒண்ணு. இரண்டாவது, பெரிய தமிழனுடைய தொன்மை, தமிழனுடைய மரபு என்ன பேசுகிற இவர்கள் 2009 நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். 2009 1.5 லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்படுகிற பொழுது திமுக என்ன செய்தது? கலைஞர் சொன்னார், ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்காக நான் என்ன செய்ய முடியும் சொன்னார். ஒருவேளை தமிழருடைய தலைவர் என்றெல்லாம் பெருமையும் புகழையும் தனக்கு உரியதாக ஆக்கி கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கலைஞர் அவர்கள் 5 முறை முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் நினைத்திருந்தால் அன்றைக்கு மத்திய அரசாங்கத்திற்கு கொடுத்த ஆதரவை நான் வாபஸ் வாங்குகிறேன் என்று கலைஞர் அறிவித்திருந்தால் பெரும்பகுதியான தமிழர்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள். அதை செய்யல. சரி, கல்வி மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு போனது யார் காலத்துல? இவர்கள் ஆட்சி அதிகாரத்துல மத்தியில இருக்கும் போது என்ன செஞ்சாங்க? விஜய் என்ன கேட்கிறாரு, பாஜக திமுகவை எதிர்ப்பது போன்ற ஒரு நாடகத்தை ஆடிக்கிட்டு ஆனா ஓரணியில இருக்கிறீங்க அப்படின்றாரு. உண்மையிலேயே அப்படி ஒரு ஓரணியில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் திமுக பாஜக இருக்குதா? அப்படியானா உங்களுக்கு பாஜகவுக்கு எப்படி வாக்குகள் வரும்? தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அமையுமா? தமிழ்நாட்டுல திமுக தாவேகா தான் போட்டி அப்படின்ற சூழலுக்கு வந்திருக்குதா? ஏன்னா பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்றாரு, அதாவது இருமுனை போட்டியை கட்டமைப்பதற்கு அவர்கள் திட்டமிடுகிறார். இப்போ 4 முனை போட்டியாக இருக்கிற அரசியலை இருமுனை போட்டியாக திமுகவிற்கு மாற்று நாங்கள் தான். ஏன்னா திமுக ஆட்சி அதிகாரத்துல தமிழ்நாட்டில் இருக்கு. அப்ப திமுகவிற்கு மாற்று நாங்கள் தான் என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு தமிழக வெற்றி கழகம் முயற்சிக்கிறது. ஆனால் அது பலனளிக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துல அன்டெஸ்டட் ஓட்டு தான். அதாவது இன்னும் முடிவு செய்யப்படாத அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாம் வாக்காளர்களாக மாறுவார்களா, அந்த ரசிகர்களை மட்டுமே நம்பி இவரால் வெற்றி பெற முடியுமா, அவருக்கு இன்னும் கொள்கை திட்டங்கள் என்னன்னு தெரியல. கொள்கை தலைவர் பெரியாருங்காரு, அம்பேத்கர் சொல்றாரு, நாமெல்லாம் அந்த தலைவர்களை கொண்டாடி எல்லா தலைவர்களுடைய மாண்புகளையும் மதிக்கக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி. நீங்க உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுல தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனுடைய மூத்த மகன் ராஜேந்திர சோழன், அதாவது கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான். இன்னும் கூட நீங்க யாரு எந்த தலைவரும் செய்யாத ஒரு பெருமையை நம்முடைய பிரதமர் அவர்கள் ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் முழு உருவச் சிலை, பெரிய சிலையாக வைப்போம் என்று சொல்லி இருக்கிறார். அதை விட சிறப்பு, கங்கை கொண்டான், கங்கையை வென்றான், கங்கையை வென்று அங்கே இருந்து கங்கையில இருந்து தீர்த்தம் எடுத்துட்டு இந்த கோவிலை புனரமைப்பு செய்ததாக, கோவிலை பூஜித்ததாக வரலாறு இருக்கு. அதனால பிரதமர் அவர்கள் வரும்பொழுதும் கங்கையிலிருந்து தீர்த்தம் கொண்டு அது பெருமை சேர்த்தார். அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தமிழர்களுடைய செங்கோல் புதிதாக கட்டி இருக்கிற இந்திய நாடாளுமன்றத்துல தமிழருடைய செங்கோல் அடையாளமாக இருக்கிறது. செங்கோலுக்கு என்று பெருமை இருக்கிறது. இப்படி ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா கீழடி நாகரிகத்தை ஏற்க மறுக்கிறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ராஜேந்திர சோழனுக்காக வெளியிடப்பட்ட நாணயம் தமிழ் இல்லை அப்படின்னு விமர்சனத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் போக ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஐ பார்த்தால் சிக்கல் வரும். ஆனா தென் மாவட்டங்கள்ல ஒரு ஓட்டு வங்கி குறைபாடு இருக்கிறது அப்படின்னும் போதும் ஓபிஎஸ் ஓரங்கட்டியாச்சு. இப்ப அவரு ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய சூழல் இருந்தா அது பாஜகவுக்கு ஒரு சவால். புதிதாக விஜய் அவர் ஒரு பாஜகவுக்கு என்ன எதிர்ப்பு நிலை, திமுக
நீங்களும் ஓரணியில இருக்கிறீங்க அப்படின்னு அவர் ஒரு நிலைப்பாடு இருக்கிறாரு. நாம் தமிழர் ஏற்கனவே பாஜக, திமுக எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ணிட்டு இருக்குது. இப்ப இவ்வளவு பக்கமும் நாலாபுரமும் பாஜகவுக்கு கடுமையான எதிர்ப்பு, தமிழர் எதிர்ப்பு நிலைப்பாடு. இல்ல சர்வ சிக்ஷா அபியான்ல 25% ஏழை குழந்தைகள் படிக்கக்கூடிய கல்வி நிதி கட்டணம் அவங்க செலுத்த முடியல, கட்டணத்தை பெற்றோர் செலுத்துங்கன்னு தனியார் பள்ளிகள் சொல்லக்கூடிய நிலைமையில நின்றுட்டு இருக்குது. பெரிய சிக்கல் இருக்குது. இவ்வளவு சிக்கலுக்கு மத்தியில எப்படி பாஜகவுக்கு 2026 ஒரு பெரிய சவாலா இருக்குமா, இடையூறா இருக்குமா, வெற்றி வாய்ப்புன்றது நழுவு விட்டப்பட்ட மாதிரி தோணுதா? இந்த கடந்த தமிழக பட்ஜெட், அதாவது நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் போது தமிழ்நாட்டு கல்வி நிதிக்காக ஆரம்ப கல்விக்கு உயர்கல்விக்கும் சேர்த்து 52,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. இப்ப இவங்க சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்துல பாத்தீங்கன்னா 2152 கோடி ரூபாய் தரணும்னு சொல்றாங்க, தர வேண்டிய தொகை. இதுல சர்வ சிக்ஷா அபியான்ங்கிறது அந்த திட்டமே கூட அனைவருக்குமான கல்வி திட்டம். அந்த திட்டத்துல மும்மொழி கொள்கையில 3வது மொழி இவங்க இந்தி இந்தி இந்தின்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இந்தி கிடையாது, தமிழ் கட்டாயம். மும்மொழி கொள்கையை பாஜக ஆள்கிற மகாராஷ்டிரத்திலே ஏற்கிறது சிக்கல் இருக்குது, அங்கேயும் ஏற்க மறுக்கிறாங்களே. மும்மொழி கொள்கையில 3வது மொழி இந்தி கிடையாது, தாய்மொழி தமிழ் கட்டாயம், ஆங்கிலம் இணைப்பு மொழி, 3வது மொழி அந்த மாணவர்கள் விரும்புகிற ஏதாவது ஒரு மொழி. நான் இன்னும் ஒண்ணு கேள்வி கேட்க சார், தமிழகத்தில் இருக்கிற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற முதல் குடும்பமாக இருக்கட்டும், அல்லது இன்றைக்கு இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இவங்கெல்லாம் நடத்தக்கூடிய பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா 3வது மொழி இந்தி தான். திமுக குடும்பம் 192 பேர் அதிகார மையத்தில் இருக்கிறவர்கள் நடத்தக்கூடிய மத்திய கல்வி திட்டத்துல சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தேர்தல் அரசியல்ல பாஜகவுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா இத்தனை பக்கம் எதிர்ப்புகள் இருக்கும்போது அதை எப்படி சமாளிக்க போகுது பாஜக? நிச்சயமா கிடையாது. ஏன்னா நீங்க அப்படி நினைக்க வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தவிர்க்க முடியாத கட்சி. நீங்க ஒண்ணுமே இல்லாம எங்களை ஒரு காலத்துல நோட்டாவுக்கு கீழேன்னு சொல்லி எல்லாம் எள்ளி நகையாடி காலம் உண்டு, மறுக்கல. ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி யாராலும் நிராகரிக்க முடியாத கட்சி, யாராலும் அலட்சியப்படுத்த முடியாத அளவிற்கு நாங்க உச்சம் தொட்டிருக்கோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் மீண்டும் மீண்டும் சொல்வதாக நினைக்க வேண்டாம், பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அமைச்சரவையில் ஒருவரையாவது விரல் நீட்டி லஞ்சம் வாங்கினார் என்று குற்றம் சாட்ட முடியாது. அவர் ஒரு துறவு வாழ்க்கை வாழக்கூடியவர். யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு துறவு வாழ்க்கை வாழக்கூடியவர். அவரை போன்ற தலைவர்களுடைய முகமும் முகவரியும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வலிமையை ஏற்படுத்துகிறது. அதே போலவே மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் யாத்திரை நடத்தி ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற வீடுகளிலும் தாமரை இன்றைக்கு பூத்து சிரிக்கிறது. அதே நேரத்துல இது மட்டுமே எங்களுக்கு வெற்றிக்கு காரணமான கட்ட கிடையாது. நாங்க எங்களிடம் இருக்கிற 18.5% வாக்குகள், அண்ணா திமுகவில் இருக்கிற ஒரு 23% வாக்குகள், இந்த ரெண்டையும் பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் தானே. அரசியல் என்பதே ஒன்றையும் ஒன்றே கூட்டும் பொழுது எங்களுக்கு 2 ஆகும் பொழுது எதிரிக்கு 1 பல குறைஞ்சிருங்கிறது தானே. அதாவது நாங்கள் 3 ஆகும் பொழுது அவர்கள் 1 ஆகி விடுவார், அதுதான் கணக்கு. அதனால நான் தயவு செய்து என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி தமிழ்நாட்டில் மிக வலுவான கூட்டணி, நம்பிக்கைக்குரிய கூட்டணி. அதை விட திமுகவுக்கு மக்களுக்குமான இடைவெளி நிறைய இருக்கு. நாளும் பொழுதும் திமுக அரசின் மீது மிகப்பெரிய கடுமையான குற்றச்சாட்டுகள், நாளும் பொழுது கொலை, கொள்ளை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அடுத்த தலைமுறை பாதுகாப்பாக இருக்குமா என்கிற அச்சம் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கிறது. ஏன்னு கேட்டா 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகையும் கொடுத்தீங்க. 2021 தேர்தல் அறிக்கையில மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எலெக்ஷன் மேனிபெஸ்டோ, ஒரு தேர்தல் அறிக்கை என்பது ஒரு கட்சியினுடைய கொள்கை திட்டம். அந்த கொள்கை திட்டத்துல என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் மின்சார கணக்கெடுப்பு நடத்தி 100 யூனிட் மின்சாரத்தை நாங்கள் இலவசமாக தருவோம் சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் செஞ்சிருக்காங்களா? சரி. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் சொன்னாங்களே, செஞ்சாங்களா? ஒண்ணு. சம வேலை சம ஊதியம் சொன்னாங்களே, செஞ்சாங்களா? போக்குவரத்து ஊழியர்களுக்கு அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு ஒரு தொழிலாளி 38 ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு அவர் ஓய்வு பெற்றவுடன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய திருமணம், நல்ல காரியங்கள், வீடு கட்டணும், திருமணம் முடிக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் அந்த பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க. அந்த பணத்தையே இவங்க முழுமையா கொடுக்கல. இது இப்படிப்பட்ட ஒரு கோரமான நிலைமை. நாங்கள் வந்தால் கச்சத்தீவை மீட்போம், நீட்டை ஒழித்து விடுவோம், இன்னும் ஒரே ஒரு செங்கலை, அதாவது நான் இன்னும் சொல்றேன், நாகரிகமான வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன், ஒரு செங்கலை தூக்கிக்கிட்டு அலைஞ்சீங்கல்ல, அதுதானே திமுகவுக்கு வெற்றி பெற வைத்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இல்லாம இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த எதிர்ப்புகள்
தானே பாஜகவுக்கு பெரிய சவாலா இருக்கும். அதுல கூட விஜய் நான் அதை இருக்கிறாரு, இவ்வளவு strong-ஆ. விஜயோட இந்த எதிர்ப்பை இல்ல எப்படி பாஜக சமாளிக்க போகுது அப்படின்றதுதான் கேள்வி. இல்ல நீங்க ஒண்ணு கேளுங்க. திமுகவினுடைய பொய் பிரச்சாரங்கள், பொய்யை மூலதனமாக வைத்து வாக்குகளை அறுவடை செய்ததை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். திமுக ஏமாத்துறாங்க. பஸ் கட்டணத்தை உயர்த்திட்டு பஸ்ல ஃப்ரீங்கிறது, மின்சார கட்டணம் தாறுமாறாக உயர்ந்திருக்கிறது. இரண்டாவது, டாஸ்மாக் மிக முக்கியமான பிரச்சனை. நீங்க மதுக்கடையிலே வரக்கூடிய, அதாவது போதையில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து ஒரு அரசு நடத்த வேண்டும் என்பது மிகப்பெரிய அவமானம், ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய அவமானம். சார், எந்த காலத்தில் நடந்திருந்தாலும் சரி, நடந்தாலும் சரி, இந்த நாட்டு மக்களை போதைக்கு அடிமையாக்கி அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை வைத்து அரசு நடத்துவது. திமுக செய்திருக்க இந்த விஷயங்கள் பாஜகவுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க, அதானே? 200%. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, திமுகவிற்கு மாற்று அதிமுக. அதிமுகவிற்கு தோள் கொடுப்பதற்கும் துணை நிற்பதற்கும் பாரதிய ஜனதா கட்சி தயாரா இருக்கு. மரியாதைக்குரிய அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் கூட சொன்னாங்க, மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக இருந்துதான் திட்டங்களை நிறைவேற்ற முடியும். இப்ப கூட இன்னைக்கு நேற்று கூட சொல்லியிருக்காரு, சிவில் ஸ்கோர்னு சொல்லி. இததான் பிரச்சாரமா எடுத்துட்டு போவீங்களா? அதாவது திமுக மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக இல்லை, அதனால எந்த திட்டங்களும் வரல. அதிமுக ஆட்சிக்கு வந்தா பாஜகவுடன் இணக்கமாக இருக்கும், அதனால மக்களுக்கு நன்மை கிடைக்கும், அப்படிதான் பிரச்சாரம் இருக்குமா? இல்ல, மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக இருப்பதற்கும் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குறதுக்கு இல்ல. நாங்க எங்களுடைய கோஷம் எப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, ஊழலற்ற, தவறுகள் இல்லாத, நிர்வாக சீர்கேடுகள் இல்லாத ஒரு யோக்கியமான அரசு. பெருந்தலைவர் காமராஜரை பற்றி சொல்லும் போது நாம இன்னைக்கு நினைக்கிறோம், பெருந்தலைவர் காமராஜரை போன்ற தலைவர்கள் கிடைக்க மாட்டார்களா, கற்கனை போன்ற தலைவர்கள் கிடைக்க மாட்டாங்களா, ஐயா முத்துராமலிங்க தேவரை போன்ற தலைவர்கள் கிடைக்க மாட்டாங்களா, மக்கள் ஏங்குற ஒரு நிலைமை வந்திருக்கு. அதனுடைய மிச்சம் தான். அப்படிப்பட்ட தியாகசீலர்கள் வரிசையில இன்னைக்கு மிச்சம் இருக்கிற ஒரு தலைவராக மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்களை பார்க்காங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஊழலற்ற, நிர்வாக சீர்கேடுகளற்ற, காவல்துறையினுடைய அத்துமீறல் இல்லாமல், காவல்துறை எல்லோரையும் குறை சொல்லல, ஆனால் காவல்துறையில உயர் பொறுப்புல இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் இன்றைக்கு முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இல்லை. முதலமைச்சருக்கு தெரியாமலே காவல் அத்துமீறல் நடந்து கொண்டிருக்கிறது, சட்ட மீறல் நடந்து கொண்டிருக்கிறது, நிர்வாக குளறுபடி நடக்கிறது. பத்திரப்பதிவு துறையில் ஊழல், போக்குவரத்து துறையில் ஊழல், வருவாய்த்துறையில் ஊழல், இப்படி நிர்வாகம் சீர்கெட்டு போயிருக்கிற இந்த நிர்வாகத்தால் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த 1000 ரூபாய் எடுபடாது. 1000 ரூபாய் நீங்க கொடுத்துட்டு 5000 ரூபாய் டாஸ்மாக் கடையில வாங்கிடுறீங்க. விஜய் வைத்திருக்க இந்த குற்றச்சாட்டு என்ன பதில்? தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கும் திமுகவிற்குமான நேரடி போட்டியாக உருவாக்குவதன் மூலமாக ஒன்று வின்னரா இருக்கலாம் அல்லது ரன்னரா இருக்கலாம், வெற்றி பெறுவராக இருக்கலாம் அல்லது வெற்றிக்கு அடுத்த இடத்துல இருக்கலாம் என்கிற நோக்கத்தில் அவர் அரசியல் நடத்துவதாக தெரிகிறது. என்னுடைய கருத்து, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் திமுகவில் இருக்கிற எதிர்ப்பு வாக்குகளை அவர் அறுவடை செய்வார். அதிமுக பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்களுடைய எழுச்சியை அறுவடை செய்வார்கள், வெற்றியை குவிப்பார்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.